ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம ராகி ஸ்மூத்தி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் நான் 1.5 டீஸ்பூன் அளவு ராகி நான் இதில் ஆட் பண்ணுறேன், கேழ்வரகு மாவு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணி இது கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கலந்து விடலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து எடுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 2 கப் அளவு தண்ணி நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கேழ்வரகு மாவை நம்ம இதில் விடலாம். விட்டுட்டு நம்ம அதை நல்லா கலந்து விடுங்க. கட்டி எதுவும் வரக்கூடாது. அதனால் நல்லா பொறுமையாக இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம்லேயே நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த நுரை நல்லா மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறம் அந்த நுரை குறைய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வைக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 10 டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். அது பேரிச்சம்பழம், அதில் உள்ள சீடெல்லாம் விதைகளெல்லாம் நீக்கிட்டு எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு வாழைப்பழம், அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ நம்ம ஆற வச்ச அந்த கேழ்வரகு மாவு கூழ் அது நம்ம இதில் ஆட் பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காலையில் டீ காஃபி குடிக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னு சொன்னால் அது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா ஹெல்த்தியான ஸ்மூத்தி நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ நான் கப்பில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது பிள்ளைங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளவு உடம்புக்கு நல்லது இது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம நட்ஸ் மேலே தூவி விடலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி ஸ்மூத்தி நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.